ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவியினுடைய 2வது பாசுரம் அந்த திருமாலினுடைய இருப்பிடமான 107வது திருப்பதியான திருப்பார்கடல் குறித்து ஆண்டாள் பாடிய பாசுரம்தான் இந்த 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யா தனஞ்செய்யோம் தீக்குறளை சென்றதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா என்றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். அந்த திருமாலே கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழ்கின்ற சிறுமீர்களே, தன்னுடைய தோழியரையெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் சிறுமீர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த பரந்தாமனினுடைய திருவடிகளை அடைவதற்காக பாவை நோன்பு இருக்கும் முறையை தன்னுடைய தோழியர்களுக்கு எடுத்து கூறும் பாசுரம் தான் இந்த 2வது பாசுரம். இதில் பாவை நோன்பின் போது செய்யக்கூடாத செயல்களையும் செய்யக்கூடிய செயல்களையும் ஆண்டாள் சொல்கிறாங்க. முதல்ல செய்யக்கூடாத செயல்கள், இந்த பாவை நோன்பு இருக்கும்போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டாள் கூறியதாக கூறக்கூடிய இந்த பாசுரத்தில் நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையிலேயே குளித்துவிட வேண்டும், கண்களில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. கூந்தலில் ஏன் மலர் சூடக்கூடாது அப்படிங்கிற காரணம் என்னென்னா, இந்த மார்கழி மாதத்தில் மலரக்கூடிய மலர்கள் அனைத்தும் அந்த மாதவனுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற காரணத்தால் கூந்தலில் மலர் சூடக்கூடாது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. இது மட்டுமா, இன்னும் சொல்கிறாங்க. செய்யக்கூடாத செயல்கள், தீமை தரும் செயல்களை மனதளவிலும் நினைக்கக்கூடாது, தீமையான சொற்களை சொல்வது கூட பாவம் அப்படிங்கிறதுனால பிறரை பற்றி கோள் சொல்லவும் கூடாது, மற்றவர்களை பற்றி என்ன தப்பாக புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கிறாங்க. இல்லாதவர்களுக்கும், அதாவது வறுமையுற்றவர்களுக்கும், துறவிகளுக்கும், முனிவர்களுக்கும், ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் போதும்னு சொன்னால் கூட இன்னும் வச்சுக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தானமும் தர்மமும் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையினுடைய 2வது பாசுரத்தில் எடுத்து சொல்கிறாங்க. இந்த 2வது பாசுரம் திருமால் வசிக்கக்கூடிய திருப்பார்கடல் குறித்து திருப்பார்கடலினுடைய பெருமைகளையும் திருப்பார்கடலினுடைய சிறப்புகளையும் எடுத்துரைக்கும் பாசுரமாகவும், பாவை நோன்பு அதாவது பாவை விரதம் இருக்கும் முறையையும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.